ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று தலைசிறந்த வாக்கியமாக தேடாதே, தேடினால் நீ காணாமல் போயிடுவாய் என்று ஒரு வாக்கியம் உள்ளது. அதை பின்வருமாறு விளக்குகிறேன். எதை நீ அடைய எண்ணுகிறாயோ அதை பற்றி இடைவிடாமல் எண்ணிக்கொண்டே இரு. அது மறுபக்கத்தில் தானாகவே உனக்கு தகுந்த வகையில் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் நிச்சயம் அது உன்னை வந்தடையும். நமது வாழ்க்கையில் இது நீங்கள் சாதிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்றதை நீங்கள் எண்ணிக்கிட்டே இருந்தால் என்றைக்கானால் ஒரு ஆள் அது கைகூடும். அவனை இறைவனை தேடிய மகான்களும் சரி, ஞானத்தை தேடி திரிந்த ஞானியரும் சரி, மனித குலத்தை துயரங்களிலிருந்து மீட்க வகை என்னவென்று தேடி திரிந்த சித்தர்களும் சரி, எல்லோருமே வாழ்வில் ஏதாவது ஒன்றை தேடித் திரிந்தவர்களாம். ஆன்மாவானது இறைவனை தேடி ஜென்ம ஜென்மமாக வழி தெரியாமல் அல்லாடி கொண்டிருக்கிறது என்றும், முகவரி தெரியாமல் தெரு தெருவாக அலைபவன் போல் எந்த வழியில் இறைவனை அடைவது என்பது புரியாததால் தான் மீண்டும் மீண்டும் அது பிறப்பெடுக்கிறது என்கிறோம். கடைசியில் ஏதோ ஒரு பிறவியில் இறைவனை கண்டடைகிறது என்றும் அறநூல்கள் கூறுகின்றன. அதாவது தேவாரத்திலோட திருப்பதிகத்தில் ஒரு இடத்துல சொல்லுது, புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று மாணிக்காச பெருமாளுங்க சுட்டி காட்டுகிறார். ஆக ஆத்ம ஞானமாயினும் சரி, அன்றாட வாழ்க்கையினாலும் சரி, தேடல் என்பது அங்கே முக்கியமானதாகிறது. அதிலும் சரியான வழியில் சரியான முறையில் தேடுபவர்கள் எளிதில் தாங்கள் தேடியதை கண்டடைகின்றனர். தவறான தேடல்தான் வீணாகி விரயமாகின்றன. இதே தான் கவிஞர் கண்ணதாசனும் நமது சினிமா பாட்டில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, இவர் ஏதும் அறியார் அடி ஞான தங்கமே. இந்த பாடல் தேடலின் உட்பொருளை எளிய முறையில் இனிய சந்தத்துடன் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும்படி விவரிக்கிறது இல்லையா? இயேசுநாதர் கூட தேடுங்கள் கிடைக்கும் என்கிறார். உலக புகழ்பெற்ற பைபிள் புகழ்பெற்ற வாசகமே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்பதுதானே. ஆகவே நமது தேடினால் கிடைக்கும் என்பது கடும். நமக்கு தேவையானது எதுவோ அதை நாம் தான் தேடி அடைய வேண்டும். பசியுள்ளவன் உணவை தேடுவான், களைப்புள்ளவன் ஓய்வை தேடுவான். ஆக தேடு என்ற சொல் முயற்சியைத்தான் குறிக்கிறது. தேடலில் ஞானத்தேடல் உலகத்தேடல் என இருவகை உண்டு. உலகப் பொருட்களை தேடுபவன் மென்மேலும் ஆசைகளுக்கு அடிமையாகும் இயல்புடையவான். தன்னுடைய அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுபவன் அந்த செயல்களின் காரணமாக கிடைக்கும் பலன்களினால் இன்பம் அடைபவன். அந்த இன்பத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டி அந்த செயல்களிலேயே திரும்ப திரும்ப ஈடுபடுபவன். ஆனால் ஞான தேடல்களில் ஈடுபடுபவன் இவனை போல் இல்லாமல் தன் எல்லா செயல்களையும் தான் தேடியது கிடைத்தவுடன் நிறுத்தி விடுகிறான். தேடலுக்கு தேவையானவைகளில் ஒன்று வெளிமுக பார்வை. இதைத்தான் சாதாரண தேடுதலில் ஈடுபடுபவர்கள் செய்கிறார்கள். மற்றொன்று உள்முக பார்வை. இது ஞான தேடலில் ஈடுபடுபவர்கள் பயன்படுத்தும் சாதனம். ஆதிசங்கரின் மோட்ச உலகம் அதுதான். புத்தரின் பரிபூர்ண நிவாரணமும் அதுதான். மகாவீரரின் கைவல்யமும் அதுதான். இயேசுநாதர் சொன்ன கர்த்தரின் ராஜ்யமும் அதுதான். ஆக தேடல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது தெரிகிறதல்ல. தேடு என்பது ஒரு வகையான கோட்பாடு என்றால், தேடாதே என்பது அதற்கு நேர் எதிரடியான ஒரு கோட்பாடாகத்தான் இருக்க முடியும் என்று உங்களுக்கு நினைக்க தோன்றும். ஆனால் மேம்போக்காக பார்க்கும்போது இவை இரண்டும் நேர் எதிரானவை. உள்ளூர ஆழ்ந்து பார்க்கும்போது இவை இரண்டுமே ஒரு புள்ளியை சென்று அடைவதுதான். இரண்டு எதிர் விசைகளின் இழுவையில்தான் சலனம் என்பதே நிகழ்கிறது என்பது பௌதிகவியலில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இரண்டு பேர் எதிரெதிரே கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்தால் அதில் விசேஷம் ஏதும் இல்லை. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் தங்கள் பலத்தை கொண்டு இழுக்க சாய்க்க முயலும்போது
அங்கே சுவராசியம் கூடுகிறது. சலனம் என்பது அங்கே ஏற்படுகிறது. உயிரியல், வானவியல் எல்லாவற்றின் அடிப்படையும் இதுதானே. ஆன்மீகத்திலும் காலம் காலமாக 2 கோஷ்டிகள் உண்டு. அவற்றில் ஒன்று நாத்திகவாதம், மற்றொன்று ஆத்திகவாதம் பேசும். கடவுளே இல்லை என்று சொல்லும் நாத்திகர்களும் கடவுள்தான் எல்லாம் என்று சொல்லும் ஆத்திகர்களும் ஒரு நாணயத்தின் இரு பக்கத்தின் போன்றவர்கள். சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. வேண்டுமானால் ஒன்றை மற்றொன்றாக மாற்றலாம் என்ற புகழ்பெற்ற ஆற்றல் அழிவின்மை விதியை கண்டுபிடித்த பௌதீக அறிஞர் சேம்ஸ் ஃப்ரெல்காட்ஜூல் என்பவர். நிஜமாகவே ஒரே ஒரு கடவுள் இவர்கள் கண்முன் தோன்றிவிட்டால் அதன்பின் உலகில் கடவுளை கும்பிடுவதென்று ஆட்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி கடவுள் தோன்றாதால்தான் மட்டும் இன்று வரை கடவுளை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை, வெறி உலகில் சாஸ்வதமாக நீடித்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு ஆழமான பொருள் பொதிந்த சொற்கள் இவை! தேடாதே, தேடினால் காணாமல் போவாய் என்று இந்த சூத்திரத்திற்கு ஏறக்குறைய அருகாமையில் வருவது போல் தோன்றுகிறது அல்லவா இது. ஆனால் அது வேறு, இது வேறு. எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கிய இந்து மதத்தில் இந்த தத்துவம் உண்டு. எனினும் இதை வலியுறுத்தியது பௌத்த, சீன மதங்கள்தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேடும்போது தேடும் பொருளிலும் சரி, தேடுபவனும் சரி காணாமல் போய்விடுவார்கள் என்ற பொருளில் கூறப்பட்டவை இவை. ஏனென்றால் தேடும்போது அந்த இருந்த நபர் வேறு, தான் தேடியதை அடைந்த பின் இப்போது இருக்கும் இந்த நபர் வேறு. தேடியது கிடைத்த பின் நீ உன்னை இழந்து விடுவாய் என்பதுதான் சிலர் இதற்கு தரும் விளக்கம். இப்போது புரிகிறல்லவா? தேடாதே, தேடினால் காணாமல் போய்விடுவாய் என்று. இன்னொன்று சொல்கிற, நம்ம சமாதி நிலையில் இருக்கோம். சமாதியிலிருந்து ஒன்று தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேடும்போது உள்ளுணர்வு உங்களுக்கு கிடைக்க போகும்போது சமாதியில் உள்ளுணர்வு கிடைக்கும், பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது நீ அங்கே இருக்க மாட்டாய். அது நீங்கள் சமாதியில் இருக்கிறவனுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இத்துடன் இன்றைய பத்தியை முடித்து கொண்டு நாளை தொடரலாம். நன்றி, வணக்கம்.